வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஓடியில் ஸ்ட்ரீம் ஆயிருந்த ஓடிலா பார்ட் 2 இந்த படத்தோட பார்ட் 1 என்னன்னு பார்க்கும்போது சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ் டப்பிங்லேயே வந்துட்டு ஹால் அவைலபிள் தான் இருக்கு. இதுவே ஒடிலா அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நடைபெறுது. ஆனால் தமிழ் டப்பிங்கிறனால சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற டைட்டில் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த கதையோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கிராமம் சாத்தூருங்கிறது. அந்த கிராமத்துக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ஒருத்தரும் வந்திருக்கிறாரு புதுசாக வந்துட்டு சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அவரு ட்ரைனிங்ல இருக்கிறாரு. இந்த ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிடுவாரு. ஸோ இந்த ஒரு ஊர்ல அவர் சார்ஜ் எடுக்க வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 2-3 கொலைகள் அப்படிங்கிறது நடந்துருது. ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியல. யார் பண்றா, இந்த ஒரு கிராமத்துல ஒரு சீரியல் கில்லரா, என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த கொலையோட பேட்டர்ன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு அவங்க கொலை பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணை மட்டும்தான். ஸோ எப்படி ஒருத்தர் தேடி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அவங்க வந்துட்டு கொலை பண்றாங்க, என்ன ரீசனா இருக்கும், யார் கொலை பண்றாங்க, இவர் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருந்தது. படம் வந்துட்டு ஒரு அப்போ 18+ கண்டென்ட்ல வந்துட்டு அங்கங்க சின்ன சின்னதா வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 18+ வயசு உள்ளவங்க இந்த படத்தை பார்க்கறாங்க அப்படிங்கிறது தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்களோட போர்ஷன் இல்லாம படத்துல நடிச்சது எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடைசி வரைக்குமே இந்த போலீஸ் அதிகாரியா வந்தவர், அது யூபிஎஸ்சியில் வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர், பெருசா இந்த கேஸுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் மோட்ல வந்துட்டு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகல. ஆனா இந்த கேஸை கடைசியை சால்வ் பண்றது அப்படிங்கிறது ஹீரோயின் இந்த கேஸையே வந்துட்டு சால்வ் பண்றாங்க. ஸோ இந்த படம் முடிகிற எண்டை வச்சுதான் ஒடிலா பார்ட் 2மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ அழகான வந்துட்டு எண்டு, அழகான ஸ்டார்ட்டுமே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த படத்துல போரிங்கா இருந்ததுங்கிறது, தொடர் கொலைகள், பெருசா இன்வெஸ்டிகேஷன் இல்லை, யார் எதுக்காக பண்றானே தெரியாம ரொம்ப நேரம் வந்துட்டு படத்தை எடுத்துட்டாங்க. கடைசியா ஒரு எலி பண்ண ஒரு பெட்டியை தள்ளி விட்டதுனால தெரிய வந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ங்கிறது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. முக்கியமா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நீங்களே எங்க ஊருக்கு வந்துட்டு வாங்கலே அதிகாரி அப்படின்னு கேட்கறதுலாம் ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஏன்னா அவர் இந்த கேஸை சால்வே பண்ணல, அந்த ஹீரோயின் வந்துட்டு சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு இந்த படம் போர் அடிக்காமல் 1.25 மணி நேரம் வந்துட்டு ஒரு வருத்த வாட்சிபுளாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.